ஸோ ஹேர் கேர் கண்டென்ட் போட ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய ஆன்டி ஹேர் ஃபால் காம்பவுண்ட்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு மினாக்சிடில் அண்ட் ஃபினாஸ்ட்ரைன். அண்ட் இந்த வீடியோஸை பார்த்தா நிறைய பேர் கேட்ட கேள்வி, இதே மாதிரி பெனிஃபிட்ஸை தரக்கூடிய நேச்சுரல் காம்பவுண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ரீசெண்ட் டைம்ஸில் இந்த சா பால்மெட்டோ ஃபினாஸ்ட்ரைன் மாதிரியே டிஹெச்டியை வந்து பிளாக் பண்ணி ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதா நிறைய எவிடன்ஸ் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மைதானா? அப்படி உண்மைனா அந்த எவிடன்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன? இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அண்ட் எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சா பால்மெட்டோ டீப் டைவ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வாட் இஸ் சா பால்மெட்டோ? நம்ம லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா சா பால்மெட்டோ ஆர் செரனோவா ரிப்பன்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கலி ஒரு பனை மரத்தோட வகையை சேர்ந்த ஒரு தாவரம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பனைமரம் மாதிரி ஹைட்டாக வளராமல் குட்டையாக புதர் மாதிரி வளரக்கூடியது. அந்த மரத்தில் வரக்கூடிய பழங்கள், அதாவது அந்த பெர்ரிஸை எடுத்து அதை உலர வச்சு பவுடர் ஆக்கி அதை ஒரு கேப்சூலில் பேக் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் சா பால்மெட்டோ சப்ளிமெண்ட். இப்போ இந்த சா பால்மெட்டோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோட வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா எதனால டெவலப் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். நம்ம பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டரோன் அப்படிங்கிற இந்த மேல் ஹார்மோன் வந்து இருக்கு. இந்த மேல் ஹார்மோன் டிஹெச்டி, அதாவது டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டரோன் அப்படிங்கிற இன்னொரு ஹார்மோனா கன்வெர்ட் ஆகுது. இந்த ஹார்மோன் கன்வர்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் தான் 5-ஆல்ஃபா ரெடக்டேஸ். இந்த டிஹெச்டி ஹார்மோன் நம்ம ஸ்கேல்ப்ல இருக்கிற ஹேர் ஃபாலிக்கிளுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிறப்ப ஒவ்வொரு ஹேர் சைக்கிளுக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க வச்சு கடைசியில காணாமையே போக வச்சிடும். இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மூடி கொட்டி கடைசியில பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா பால்ட் ஆயிடும். இந்த சா பால்மெட்டோல இருக்கக்கூடிய பீட்டா சிட்டோஸ்டிரோல் அப்படிங்கிற இந்த ஆக்டிவ் காம்பவுண்ட் இந்த டிஹெச்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த என்சைம் இருக்கு பாத்தீங்களா, 5-ஆல்ஃபா ரெடக்டேஸ். இந்த என்சைமை காம்படிட்டிவா பாத்தீங்க அப்படின்னா பிளாக் பண்ணும். அப்படி பிளாக் பண்றப்ப இது இந்த டிஹெச்டியோட ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்றதா மெக்கானிசம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி பிளாக் பண்ணி டிஹெச்டியோட ப்ரொடக்ஷன் கம்மி ஆகுது அப்படின்னா நமக்கு அதனால வரக்கூடிய ஹேர் ஃபாலும் வந்து கம்மி ஆகணும். ஸோ ஃபினாஸ்டைட் அப்படிங்கிற இந்த கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த சேம் மெடிகேஷன் இதே மெக்கானிசம்ல தான் ஆக்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் சென்சிபிள் டு அஸ்யூம் சா பால்மெட்டோவும் இதை தான் பண்ணும் அப்படின்னு. அண்ட் ஃபினாஸ்டைடுக்கும் ஆல்ரெடி டன்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ் அண்ட் சேஃப்டி டேட்டா இருக்கு when it comes to hair loss. பட் சயின்ஸ் doesn't work with assumptions. நம்மளுக்கு எவிடன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். பட் இந்த சா பால்மெட்டோவும் ஃபினாஸ்டைடும் கிட்டத்தட்ட மெக்கானிசம்ல சிமிலரா தான் இருக்கு. டிஹெச்டியை தான் கம்மி பண்ணுது அப்படின்னாலுமே there are subtle differences ரெண்டுத்துக்குமே. இந்த டிஹெச்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைம் 5-ஆல்ஃபா ரெடக்டேஸ்க்கு ரெண்டு ஐசோஃபார்ம்ஸ் வந்து இருக்கு. ஐசோஃபார்ம் 1 அண்ட் ஐசோஃபார்ம் 2. இதுல ஐசோஃபார்ம் 2 தான் நம்மளோட ஸ்கேல்ப்ல டிஹெச்டி கன்வர்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு என்சைம். அண்ட் ஃபினாஸ்டைடும் பாத்தீங்க அப்படின்னா டார்கெட் பண்ணி 5-ஆல்ஃபா ரெடக்டேஸோட இந்த ஐசோஃபார்மை தான் பிளாக் பண்ண போகுது. இதனால இந்த ஃபினாஸ்டைட்ல இருந்து நமக்கு டார்கெட்டட் ஆக்ஷன் வந்து கிடைக்கும். பட் சா பால்மெட்டோ அந்த மாதிரி வந்து கிடையாது. இது ரெண்டு ஐசோஃபார்ம்ஸையுமே வந்து பாத்தீங்கன்னா காமனா தான் பிளாக் பண்ண போகுது. சோ நான் ஸ்பெசிபிக் ஆக்ஷன் தான். சோ ஓகே, இது என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுக்கு மேல நம்ம பண்ண வேண்டியது எவிடன்ஸை சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ண வேண்டியதுதான். சோ இப்போ இந்த கிளைம் பண்ற இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உண்மையா அப்படின்னு பார்க்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணலாம். ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ஹியூமன் அவுட்கம் டேட்டா, எஸ்பெஷலி ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல், அதை வச்சு பண்ண மெட்டா அனாலிசிஸ் அண்ட் சிஸ்டமேட்டிக் ரிவ்யூஸ். ஸோ என்னோட அவுட்கம் எவிடன்ஸ் சர்ச்சில் எனக்கு தென்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 எவிடன்ஸ் ஸ்டடிஸ் அண்ட் அதை வச்சு பண்ண ஒரு சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ. ஸோ இந்த எவிடன்ஸோட ஸ்ட்ரென்த் அசஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கு, லெவல்ஸ் ஆஃப் தெரபியூட்டிக் எவிடன்ஸ் அப்படின்னு. இதுல பாத்தீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடியது லெவல் 1A எவிடன்ஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ரிவ்யூஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல். ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்கேலை வச்சு நான் அதோட ஸ்ட்ரென்த்தை ரேட் பண்ண போறேன். அப்படி பண்றப்ப நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெவல் 1A எவிடன்ஸ். பிகாஸ் ஒரு சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ பேப்பர் வந்து இருக்கு, அது ஆட்டோமேட்டிக்கலி வில் பி கன்சிடர்ட் அஸ் லெவல் 1A. அண்ட் அடுத்து இருக்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் தான். அது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் எவிடன்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில லெவல் 1B அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ ஒரு 5 லெவல் 1B எவிடன்ஸ் வந்து இருக்கு அண்ட் 2 லெவல் 2B எவிடன்ஸும் இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பைலட் ஸ்டடி வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஸ்பெக்டிவ் கோஹார்ட் ஸ்டடி நடந்திருக்கு. ஸோ நம்ம எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. அந்த எவிடன்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்ட்ரென்த்ல இருக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்ணி அதை வந்து டேபுலேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லெவல் 1Bக்கும் குறைவா இருக்கக்கூடிய எவிடன்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே இந்த டேபிள்ல இருந்து ரிமூவ் பண்ண போறோம். பிகாஸ் அது எல்லாமே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வந்து கிடையாது. ஸோ அப்படி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கையில இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெவல் 1A எவிடன்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 5 லெவல் 1B எவிடன்ஸ். ஸோ நம்ம கிரிட்டிக்கலா எக்ஸாமின் பண்ண வேண்டியது இந்த ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் தான். பிகாஸ் இந்த ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல்ஸை வச்சு தான் ஆல்மோஸ்ட் இந்த சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டடியில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூட்ராசூட்டிக்கல் ஃபார்முலேஷனை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூட்ராசூட்டிக்கல் ஃபார்முலேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சா பால்மெட்டோவும் ஒரு இன்கிரீடியன்ட். சோ நமக்கு தேவை சா பால்மெட்டோ ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறது தான். சோ இந்த நியூட்ராசூட்டிக்கல் ஃபார்முலேஷன்ல மற்ற ஃபேக்டர்ஸும் இருக்கிறது பேசிக்கா ஒரு கன்ஃபவுண்டிங், அதாவது ஒரு குழப்பத்தை வந்து கொடுக்கும். இப்போ இந்த ஃபார்முலேஷனால முடி வளர்ந்தது அப்படின்னா அது சா பால்மெட்டோனால தான் வளர்ந்ததா இல்ல மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் கூட இருக்கு அதனாலையும் வளர்ந்ததா அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? இதைத்தான் கன்ஃபவுண்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி கன்ஃபவுண்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கிற ஸ்டடிஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா எலிமினேட் பண்ணும். பிகாஸ் இட்ஸ் நாட் ரெலவென்ட். அண்ட் இந்த எலிமினேஷனுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறது சா
பால்மெட்டோவை மட்டுமே வச்சு பண்ண 3 ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல்ஸ். இந்த 3 ஸ்டடியிலுமே லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த மார்கன்டி எட்டால் ஸ்டடியை வந்து படிச்சு பார்த்தப்போ ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. உதாரணத்துக்கு 36 வாலண்டியர்ஸ் வந்து இந்த ஸ்டடியில இருந்ததா சொல்லியிருக்காங்க. ஆனா பேராகிராஃப்ல பாத்தீங்க அப்படின்னா 24 மென் அண்ட் 24 ஃபீமேல் அப்படின்னு 48 பேருக்கு வந்து கணக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ் 36 பேரா இல்ல 48 பேரா? அப்படியே கீழே வந்து அந்த ஸ்டடி பாப்புலேஷன் 5 குரூப்பா பிரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குரூப்லயும் 12 பேர் அப்படின்னு. ஒரு குரூப் சாபால்மெட்டோ இருக்கு ஆக்டிவ் லோஷன், செகண்ட் குரூப் பிளசிபோ லோஷன், தேர்ட் குரூப் L16 சப்ளிமெண்டேஷன் அண்ட் ஃபோர்த் குரூப் பிளசிபோ அண்ட் ஃபிஃப்த் குரூப் ஆக்டிவ் லோஷன் பிளஸ் சப்ளிமெண்டேஷன். இந்த மாதிரி கடைசி 60 பேருக்கு வந்து கணக்கு சொல்றாங்க. இப்படி பேசிக்கான ஒரு விஷயத்திலே ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருந்ததுனால இந்த ஸ்டடியுமே ரிஜெக்டட். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 2 பேப்பர்ஸோட ரிசல்ட்ஸை அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டடியில ஓரல் அண்ட் டாபிக்கல் சாபால்மெட்டோவை 2 பிளசிபோ குரூப்போட வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 80 பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்டத்தட்ட இந்த 4 குரூப்ஸ்ல 20 பேரா வந்து பிரிச்சு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒரு குரூப் ஓரல் சாபால்மெட்டோ, அடுத்து இன்னொரு குரூப் டாபிக்கல் சாபால்மெட்டோ. அண்ட் இந்த 2 ஆக்டிவ் குரூப்போட ரிசல்ட்ஸை கம்பேர் பண்றதுக்கு 2 பிளசிபோ குரூப், அதாவது ஒரு டம்மி மாத்திரை குரூப், ஒரு டம்மி லோஷன் குரூப். அண்ட் இந்த ஸ்டடியில ரிசல்ட்ஸை மெஷர் பண்றதுக்கு என்னென்ன டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க? ஹேர் கோம் டெஸ்ட். இதுல பேசிக்கலி என்ன பண்றாங்க அப்படின்னா ஹேர் வாஷ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒயிட் கிளாத்தை வந்து கீழே வச்சுக்கிட்டு அதுக்கு மேல அந்த பார்ட்டிசிபென்ட்ஸை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 செகண்ட்ஸுக்கு கோம் பண்ண சொல்றாங்க. அப்படி கோம் பண்றப்ப அந்த கிளாத்ல எவ்வளவு ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து விழுகுது அப்படிங்கறத கவுண்ட் வச்சுக்கிறாங்க. அண்ட் ஹேர் புல் டெஸ்ட். இதை வந்து ஒரு எக்ஸாமினர் பண்ணுவாரு. ஒரு 3 இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொத்தா ஒரு சில முடியை மட்டும் பிடிச்சி பாத்தீங்க அப்படின்னா இழுத்து பார்ப்பாங்க. அப்படி இழுக்கிறப்ப எந்த அளவுக்கு ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கையில வருது அப்படிங்கறத அப்பயும் ஒரு கவுண்ட் வச்சுப்பாங்க. அடுத்து போட்டோ ட்ரைகோகிராம் அப்படிங்கிற இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஹேர் டென்சிட்டி பார்த்திருக்காங்க, திக்னஸ் பார்த்திருக்காங்க அண்ட் ஆனஜன் டீலோஜன் ரேஷியோவும் பார்த்திருக்காங்க. அண்ட் இந்த ரா டேட்டாலையுமே ஆக்சுவலா நீங்க பார்க்கலாம் இந்த ஹேர் புல் டெஸ்டா இருக்கட்டும் இல்ல ஹேர் கோம் டெஸ்டா இருக்கட்டும் ஹேர் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரம் எவ்வளவு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு இந்த ஸ்டடி ஒரு 16 வீக்ஸ்க்கு வந்து நடந்திருக்கு. ஸோ 8வது வாரத்தில் ஒரு விசிட் இருக்கு, 16 வீக்ஸ்ல ஒரு விசிட் இருக்கு. இந்த 2 விசிட்லயுமே ஹேர் ஃபால் வந்து சிக்னிஃபிகண்டா கம்மியா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் போட்டோ ட்ரைகோகிராமோட ரிசல்ட்ஸ் படி ஹேரோட டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, திக்னஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பட் ஆனஜன் டு டீலோஜன் ரேஷியோல எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த ஆனஜன் டு டீலோஜன் ரேஷியோ அப்படிங்கிறது பேசிக்கலி நம்ம ஸ்கேல்ப்ல க்ரோ ஆகக்கூடிய ஹேர் அண்ட் ஷெட் ஆகக்கூடிய ஹேர் வந்து எந்த விகிதத்தில் இருக்கு அப்படின்னு பாக்குறது தான் ஆனஜன் டு டீலோஜன் ரேஷியோ. பிகாஸ் ஆனஜன் அப்படிங்கிறது க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஹேர், டீலோஜன் அப்படிங்கிறது ஷெட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஹேர். ஸோ இதோட டேட்டால பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. பிகாஸ் இந்த ஸ்டடி நடந்ததே ஒரு 16 வாரத்துக்கு மட்டும்தான். பிகாஸ் டீலோஜன் அப்படிங்கிற இந்த ஷெட்டிங் ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் 3 இருந்து 6 மாசத்துக்கு வந்து நடக்கக்கூடியது. அண்ட் ஆனஜன் பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்கு நடக்கக்கூடியது. ஸோ இந்த ரேஷியோல வந்து ரிவர்சல நம்ம ஒரு 16 வாரத்துல கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ண முடியாது. அடுத்து 2வது ஸ்டடி 2 வருஷத்துக்கு வந்து நடந்திருக்கு. இதுல சாபால்மெட்டோ 320 மில்லிகிராமையும் ஃபினஸ்டைட் 1 மில்லிகிராமையும் பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி இந்த ஸ்டடியை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டடியில ரிசல்ட்ஸை மெஷர் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணது குளோபல் போட்டோகிராஃபிக் அசஸ்மெண்ட். பேசிக்கலி இந்த ஸ்டடி பார்ட்டிசிபென்ட்ஸோட தலையை போட்டோ எடுத்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடியோட ரிசல்ட்ஸ்ல சாபால்மெட்டோ யூஸ் பண்ண குரூப்ல 38% ஹேர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருந்திருக்கு. ஆனா ஃபினஸ்டைட் குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா 65%க்கும் மேல ரிசல்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா ஃபினஸ்டைட் அப்படிங்கிறது சாபால்மெட்டோவை விட பொட்டன்டான ஒரு ட்ரக் தான். ஸோ கண்டிப்பா ஒரு எஃபெக்ட் இருக்கு இந்த 2 ஸ்டடியிலுமே. பட் சாரி டு சே இதுலயுமே இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. முதல் ஸ்டடியில யூஸ் பண்ண ஓரல் அண்ட் டாபிக்கல் ஃபார்முலேஷன் விஸ்போ அப்படிங்கிற பேர்ல ட்ரேட்மார்க் ஆயிருக்கு. அண்ட் இந்த ட்ரேட்மார்க்ஸோட ஓனர் வித்யா ஹெர்ப்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி தான் இந்த ஃபார்முலேஷன்ஸை வந்து தயார் பண்ணி இந்த டெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டடியோட ஃபைண்டிங்ஸ் மேல இந்த கம்பெனிக்கு ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத எந்த ஒரு டிஸ்க்ளோஸும் பண்ணல. பட் ஸ்டில் தெர் இஸ் அ குட் சான்ஸ் தட் இட்ஸ் அ ஸ்பான்சர்ட் ஸ்டடி. இது என்னோட ஸ்பெகுலேஷன் மட்டும் தானே தவிர கன்க்ளூஷன் வந்து கண்டிப்பா கிடையாது. அண்ட் இந்த ஸ்டடி நடந்திருக்கிறது ஆல்மோஸ்ட் வெறும் 16 வீக்ஸுக்கு தான். ஹேர் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் 16 வீக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி டைம். ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு இந்த ஸ்டடியோட ஃபைண்டிங்ஸ் எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6 months ஆஃப் டேட்டாவாவது கண்டிப்பா வேணும். ஸோ இது எல்லாமே பண்ணி அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கையில ப்ராப்பரா இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஸ்டடி மட்டும் தான். அண்ட் கொஞ்சம் பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸும் இருக்கு இந்த விஷயத்துல. பிகாஸ் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் நாட் ரெகுலேட்டட். இப்போ ஒரு ஹேர் லாஸ் மெடிகேஷன் லைக் ஃபினஸ்டைட் அப்படிங்கிற இந்த ட்ரக்கை எடுத்துப்போம். இந்த ட்ரக்ல அவங்க லேபிள் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 மில்லிகிராம் லேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த மாத்திரைக்குள்ள கண்டிப்பா 1 மில்லிகிராம் இருக்கும், அந்த டோஸ்ல தான் இருக்கும், கூடவோ குறைச்சலாவோ கண்டிப்பா இருக்காது அப்படின்னு தாராளமா நம்பலாம். ஏன்னா அதை செக் பண்றதுக்கு ஏகப்பட்ட கவர்னிங் பாடிஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது டைட்லி ரெகுலேட்டடான ஒரு ஸ்பேஸ். பட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது. நீங்க வாங்க போற சாபால்மெட்டோ சப்ளிமெண்ட்ல உண்மையாவே சாபால்மெட்டோ தான் இருக்கா? அப்படி இருந்தாலும் அது கரெக்டான டோஸ்ல வந்து இருக்கா? கண்டாமினேஷன் எதுவுமே இல்லாம இருக்கா? அப்படிங்கிற எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ வித் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் சாபால்மெட்டோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருக்கு ஒரு டாக்டரா என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ், ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஹேர் லாஸ் அதாவது ஸ்டேஜ் 1 ஆர் பார்டர் லைன் ஸ்டேஜ் 2 இந்த மாதிரி இருக்கவங்க ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் மினாக்சில் ஃபினாஸ்டைட்லாம் யூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. நீங்க என்னதான் வந்து சொன்னாலும் வீடியோஸ் போட்டாலும் இல்ல மற்ற டாக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் எனக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ரெகுலர் ட்ரீட்மெண்ட்ஸ் லாங் டர்மா எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமா யூ கேன் கிவ் அ சான்ஸ் டு
சா பால்மெட்டோ. அண்ட் இந்த ஸ்டடீஸ்ல எல்லாமே ஆல்மோஸ்ட் 100 கிராம்ஸ்ல ஆரம்பிச்சு 320 மில்லிகிராம்ஸ் வரைக்குமே வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் எவிடன்ஸ் அலசி ஆராய்ஞ்ச வரைக்கும் சீரியஸான அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து எதுவுமே நோட்டீஸ் பண்ணல யாருமே. மேக்ஸிமமா ரிப்போர்ட் ஆன சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வயிறு உபாதைகள் மட்டும்தான். பட் யார் வேணா எதுக்கு வேணா அலர்ஜிக்கா இருக்கலாம், இதுவும் விதிவிலக்கல்ல. ஸோ உங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் டக்குன்னு போய் செட் பண்ணிக்கலாம். இதை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வெயிட் ஃபார் 6 months. இந்த 6 monthsல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஹேர் கோம் டெஸ்ட் வந்து பண்ணலாம். அந்த ஹேர் கோம் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த 60 செகண்ட்ல எவ்வளோ ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத ரஃபா ஒரு கவுண்ட் வச்சுக்கலாம். ஸோ 6 மாசம் முடிகிறப்ப கிட்டத்தட்ட One eternity later. ஒரு 24 ரீடிங்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். அந்த ரீடிங்ஸை வச்சு இந்த சா பால்மெட்டோ உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக முடிவு பண்ணிக்கலாம். அப்படி உங்களோட ஹேர் லாஸோட வேகத்தில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் மினாக்சில் அண்ட் ஃபினாஸ்டைடை வந்து கன்சிடர் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ ஆல்ரெடி அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் ஹேர் லாஸ் இருக்கிறவங்களுக்கு இது பெரிய அளவில் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்கள் டைமையும் ஃபாலிகிள்ஸையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு இந்த மாதிரி ஹேர் லாஸ் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. நான் என்னோட ஹேரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எதுக்கு இல்லாத பிரச்சனைக்கு மாதம் 1000 ரூபாய்க்கு சப்ளிமெண்ட் எதுக்கு? அண்ட் ஃபைனலி நம்ம எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். பிகாஸ் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ட்ரீட்மெண்ட் உங்களுக்கும் வேணும், எனக்கும் வேணும். எந்த ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங்கும் ஒரே ஒரு ஸ்டடியில் வர்றது பெருசு இல்லை. மல்டிபிள் ஸ்டடியில் வெவ்வேறு ரிசர்ச்சர்ஸ் இதே மாதிரி சேம் ஃபைண்டிங்ஸை ரிப்பீட் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட்டாக வந்து மாறும். ஸோ இன்னும் நிறைய ரொபஸ்டான ஸ்டடிஸ் வர வரைக்கும் காத்திருப்போம். இட்ஸ் டூ early டு டெல் வெதர் சா பால்மெட்டோ வில் ஒர்க் ஃபார் யுவர் ஹேர் லாஸ் ஆர் நாட். அண்ட் இதே மாதிரி ஹேர் ஆயிலிங்னால பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நவீன், ஓவர் அண்ட் அவுட்.